அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாளன் யாரும் இல்லை. முகமதாகிய நான் அல்லாஹுவின் அடியாரும் அவனுடைய தூதருமாவேன். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் அவனுடைய அடிமையின் புதல்வருமாவார். அல்லாஹ் மரியமை நோக்கி சொன்ன ஆக எனும் ஒரு வார்த்தையில் பிறந்தவர். அவனிடமிருந்து ஊதப்பட்ட ஓர் உயிர். சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை என்றெல்லாம் யார் உறுதிமொழி கூறுகின்றாரோ அவரை சொர்க்கத்தின் 8 வாசல்களில் தான் நாடிய வாசல் வழியாக அல்லாஹ் நுழைவிப்பான். இதை உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. ஆனால் அதன் இறுதியில் அவரை அல்லாஹ் அவருடைய செயல்களுக்கேற்ப சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று இடம்பெற்றுள்ளது. சொர்க்கத்தின் 8 வாசல்களில் தான் நாடிய வாசல் வழியாக நுழைவிப்பான் என்பது இடம்பெறவில்லை. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 46.